வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி மாவு ஜாங்கிரி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இனிப்பு செய்கிறதுக்கு ஜாங்கிரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ராகி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பனை வெல்லம் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் வந்து தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கான தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா சிகப்பு உப்பு ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கிறேன். ஏன்னா இனிப்புக்காக போட்டுக்கிறேன். அதே போல் பார்த்தா நெய்யும் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா கைப்பிடி அளவுக்கு வந்துருச்சு. நல்லா பிடிச்சவொடனே நல்லா உருண்டையாக பிடிக்குது. நல்லா நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சுவையானவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகி மாவில் செய்கிற அதே போல் பனை வெல்லம் அதிலே செய்கிற ஜீரா வந்து பனை வெல்லில் சேர்த்து கரைக்க போகிறேன். இனிப்பு செய்கிறது ஜாங்கிரி இனிப்பு செய்கிறதுக்கு பதமாக பிசைஞ்சு வச்சுட்டேன் ராகி மாவு. இப்போது இதெல்லாம் வேணால் ஒரு 10 நிமிஷம் போட்டு துணி போட்டு மூடி வச்சு எடுத்துக்குவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பனை வெல்லம் வந்து உடச்சி தூள் பண்ணி இப்போ ஜீரா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருக்கேன். பனை வெல்லம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஜீரா காய்ச்சி எடுத்துக்குவோம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இது மேலே இருக்க அழுக்கு இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ இதெல்லாம் அழுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ ராகி போட்டு பொரித்து எடுத்துட்டு இந்த ஜீராவில் போட்டு முக்கி எடுத்துக்குவோம். அதனால் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான இதே பனை வெல்லம் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வானிலை சூடாகிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லேசாக சூடானோடனே இப்போ அந்த ஜாங்கிரியை இதில் விட்டுக்குவோம். எண்ணெயில் விட்டு எடுத்துக்குவோம். அப்படியே ரவுண்டாக ஜாங்கிரி மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டுக்குவோம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். நல்லா அழகாக பொரிஞ்சிடுச்சு. இந்த பனை வெல்ல கரைச்சலில் இதில் போட்டுக்குவோம். இப்போ அப்படியே கரைச்சி கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி மாவு பனை வெல்லம் ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல ஆரோக்கியமான ராகி மாவு ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி மாவு பனை வெல்லம் ஜாங்கிரி ரெடி. நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையான வாசனையாகவும் இருக்குது. பனை வெல்லம் ஹெல்த்தியானது, சுவையானது, ஆரோக்கியமானது.